ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 10,000 ரூபி பட்ஜெட்டில் இந்த மொபைல் வாங்குறதா அந்த மொபைல் வாங்குறதா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன பிராண்ட் சூஸ் பண்ணால் 2025 நல்லாயிருக்கும், அதுவும் ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த மொபைலோட ஸ்பெஷலிட்டிஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாம்சங் கொண்டு வந்திருக்கிறேன் கேலக்ஸி A14 5G 10,000 ரூபி பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல் வந்து சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பிராண்டில் இந்த ப்ராடக்ட் பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொபைலோட கலர் டிசைன் வந்து பார்த்துருவோம். 3 கலர் வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக், டார்க் ரெட், லைட் கிரீன். 3 கலர்ஸுமே பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுக்கு. மொபைலோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோனஸ் நல்ல ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ குவாலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது, வீடியோ குவாலிட்டிஸும் வந்து ஓரளவு நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு கேமரா குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் தான். நெட்வொர்க் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சு ஃபுல் HD வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணால் 2 days வச்சும் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா 5nm ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கேம்ஸுமே உங்களால் டீசெண்டாக வந்து விளையாண்டுக்கிற முடியும். 2 SIM போடுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா மெமரி கார்டுமே உங்களால் இந்த மொபைலில் இன்சர்ட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் மொபைலோட பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூலு, அதுக்கப்புறம் டேட்டா கேபிள், 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான அடாப்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட்டுமே வந்து கொடுக்குறாங்க. டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்லைட்டில் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 10,000 ரூபி பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மொபைல் பெட்டராகவே இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.